மாயா அவர்கள் செகண்ட் ரன்னர் அப் ஆயிருக்காங்க. பூர்ணிமா வந்து மாயா எப்படியும் கப்படிச்சிருவாங்கன்ற ஒரு தைரியத்தில் இருந்தாங்க. அவங்க கேங்குக்கே மாயா கப்படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தாலும் மாயா வந்து தேர்ட் பிளேஸில் வந்தது அவங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் அதை காட்டிக்காமல் பயங்கர ஒரு சர்ப்ரைஸ், அதாவது பூர்ணிமா அண்ட் மாயாவோட அக்கா 2 பேரும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி மாயாவை பயங்கரமாக ஒரு மாஸ் செலிப்ரேஷன் பண்ணி வெல்கம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக பிரதீப் ஆண்டனி அவர்கள் மாயாவை வந்து டென்ஷன் ஆக்கிட்டார்னே சொல்லலாம். என்ன மாயா எப்படி இருக்க, ஏன் ஒர்த்து வந்து 50 லட்ச ரூபா நம்ம நட்பு அப்படின்னு நீ தப்பாக எடை போட்டு அதுக்கும் நான் ஆகி இல்லைன்னு நீ நினச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்க. செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நக்கலாக போட்டிருந்தாரு. ஏன்னா மாயா வந்து பிரதீப் கூட டீல் பேசுனதை வச்சு தான் அவர் சொல்கிறாரு. அண்டு யார் ஜெயிக்கிறாங்க இல்லை மாயா கேங் தோத்துச்சா அப்படி தான் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஏன் விஷ்ணு கூட நம்ம டீம்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்தால் நான் 10,000 வாலா வைப்பேன் அப்படின்னு சொன்னவர், அதே மாதிரி மணி வந்து ஃபஸ்ட் ரன்னர் அப் ஆனதுக்கு 10,000 வாலா வச்சுருக்காரு. அண்ட் பயங்கர செலிப்ரேஷன் எதுக்காகனா மாயா தோத்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். மாயா இதுக்கெல்லாம் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் பூர்ணிமாவுக்கு இருக்கும். ஆனாலும் அவங்க வெளியில் நமக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்குமே எல்லாருமே திட்டிட்டு வராங்க. அது எப்படி எதையுமே பார்த்தும் பார்க்காத மாதிரி இப்பெல்லாம் பேசிட்டு வரீங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.